எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி சிவராஜ் அவர்கள் தயாரிப்பில் சுகன்குமார் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கும் படம் பிதா. இந்த படத்தை இவங்க ரெண்டு பேருமே இணைந்து, அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமா சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய முதல் படம் இது. ஏன் இப்போ நான் முதல் படம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் 2 படங்களையுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. சுகனும் சிவராஜ் சாரும் சேர்ந்து இந்த கதைகள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்கள். ஸோ ஒரு சிறப்பான படமா இது நிச்சயமா இருக்கும். நிறைய சிறப்புகள் இந்த படத்துக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். அதுல முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 23 மணி நேரம் 23 நிமிடங்கள்ல வந்து எடுக்கப்பட்ட ஒரு படமா பிதா படம் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். சுயம்பரம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 8 யூனிட் வந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் மேன் ஆர்மியா வந்து சுகன் நின்று இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுகன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து இந்த தருணத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஈவெண்ட்க்கு நீங்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க. படம் வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேசியிருக்கோம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்க்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வருக என்று வரவேற்கிறோம். அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் திரு ஜி சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும், வாழ்க்கையில் தூக்கி விடுற மாதிரி, கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு படம் இல்லை 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே பிரமிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்கிறாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக கரெக்டாக சொன்ன டைமில் காப்பாற்றின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னன்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்லை, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து இதை வந்து ரிலீஸ் அதாவது படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்க ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஒரு ஐடியா கேட்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒவ்வொரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும், எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ணுற படம் தான் பிதா. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல், நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஓடி இந்த படம் முடிச்சது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த படத்தை வந்து பேஸாக வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்தில் அது நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கா எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி செயல்படணும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். கலைஞர் நகர் 1, 2 அப்படின்னு 2 படத்தையுமே வந்து இயக்கி முடிச்சுட்டாங்க. அதுவுமே வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் கலைஞர் நகர் 10 வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபைன் சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் திரு சாம்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தைச் சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம்.
24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அக்கௌண்ட். ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படி ஒரு டக்குன்னு இருக்கும், கடற்கடன்னு 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய். அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ, அதுக்கப்புறம் இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தையும் களைச்சி விட்டா மாதிரி ஆளாருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல. தரதன்னு நடிச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சினா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சினான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்க சார், டக் டக் டக், அவ்வளோதான். அது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, படப்படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 படம் அடித்தா வைத்தியமே ஆகிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன் அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆர்ட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் ப்ளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிறதான் கணக்கு இல்லை. நீ செல்லில் எடு, 10 ரூபாவில் எடு, 20 ரூபாவில் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நாளில் இந்த படத்தையே எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ வேகமாக நடிகர்கள் எல்லாருமே நடிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீடேக் எடுக்கிறதோ, ஷார்ட் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதோ, அந்த சீன்லாம் இல்லை, எல்லாமே அப்படியே ப்ரிப்பேர்டாக வந்து டக்குன்னு இறக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான நடிகர்கள் வந்து தேர்வு செஞ்சு நடிக்க வச்சதும் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய திரு ஆதேஷ் பாலா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம்
பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படுற விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் வந்து நான் உண்மையாக என் கூட நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து சாம் சார் சொன்னார் வருது எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார் மாரி சாஜா எங்கள் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது அவங்களுக்கு காமெடி ஆகிடும். அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு போயிட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அவர் போட்டு அவர் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரி சார். ஸோ டோட்டல் இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ளே இருக்கணும். டைலாக்கு வந்து நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதான் மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலையே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. சுவன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பிகினிங் சொல்லும்போது, சார் நீங்கள் இது ஒரு லீட் கேட் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸில் படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும்போது, இல்லை பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பிரமிப்பாக எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய ஒன்று அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்ன தான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடு வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு அவங்கெல்லாம் வந்து அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே அந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு. நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் வந்து 2 இடம் வந்து ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா சாதம் இது அழிவிடாமல் காப்பாற்றுறது வந்து மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்டென்ட் உள்ள படத்தை வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தேட்டர் முக்கியமாக நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு என்னைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை உலகமும் ஊடக உலகம் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு நம்புகிறேன். அவருக்கு உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பிதா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சாருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகன் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டும் 23, நான் பிறந்த டேட்டும் 23. ஸோ ஒரே 23 எனக்கு 23 இயர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இயருக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் 23, ஐயோ பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு படத்தை தியேட்டரில் கொண்டு வரதுக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 ஹவர்ஸில் ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதாஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்னைக்கு
அன்னைக்கு நான் அமிகோ கேரேஜ்ன்ற அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்தவர் பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனிஷ்னாவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. பிதா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க ரெஹானா அவர்கள் தற்போது பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்னத்திரை தாண்டி ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோட ட்ரீமே நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன நம்பி இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல நாம எடுக்கணும். என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது, அது மைண்ட்ல எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு. ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும். ஸோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்டா பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும். பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு, அந்த டைமிங் முடியணும், கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால நான் கீழே விழும்போது அவர் என்ன பிடிக்காம விட்டுட்டாரு. அங்க என்ட்ரி அந்த டைல்ஸ் ஒண்ணு முனை வந்து பட்டுன்னு அடிச்சிடுது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்த அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வலியை விட என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சுட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்ட் மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்ல இருந்து கேமரா மேன்ல இருந்து
என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்தைன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணில் தண்ணியை வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோட உழைப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும். 100 days ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக நடிகர் ஸ்ரீராம் சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையாங்க. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவல்ல தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதுல எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டாரு. அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா, அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பா சொல்றேன், அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பா உங்க கூடவே இருக்காரு, அதனாலதான் நீங்க மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவரே வந்து அவர் நான் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா, ஆனா அவங்களும் வந்து இந்த வில்லன் ரோல்ல வந்து வில்லை ரோல்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. யாருமே இதுல வந்து உண்மை முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசா வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கண்ணி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் ராஜ் சாருக்கு இங்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டர். இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரு நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய இயக்குனர், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கு என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகா பண்றாரு. ரொம்ப 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 எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ
இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சார் வந்து இது பண்ணுறாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சுகன் இயக்குனர் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சுட்டே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆச்சரியமா இருக்கீங்க. அவர் வந்து பேசும்போது தான் சொல்லணும் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமானவர் வந்து பேச போறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. இவர் ஒரு நடிகராக இருந்தார். அப்போ வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. நடிச்சுட்டு இருக்கும்போது மேபி யோசிச்சிருப்பார் போல இருக்கு. பல நடிகர்கள் நடிச்சு பல படங்கள் வந்து லைக் சின்ன படங்கள்லாம் வந்து வெளிவரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்குலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவோம், உதவுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதுதான் இந்த ஆக்ஷன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுகிறேன். தேங்க்யூ சுமையா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி. பொதுவாகவே சிறுமுதலீட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் அதில் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்கு கொண்டு வந்தோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும். அவருமே பல விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமாக ஒரே கால் தான். உடனடியாக வந்து இந்த ஒரு சைட் வச்சிருக்காரு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொளுத்தி விடுங்க பெட்ரோல் ஊற்றி. ஓகே போங்க போங்க போங்க. ஓகே ஓகே உண்மை. ஓகே, இயக்குனர் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரு. டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறார். ஓகே, சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள், திரு கே பி சங்கர் சார் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்கள், இவங்கெல்லாம் அழைப்பு கேட்டு வந்திருக்காங்க. என் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்டும் லிமிட்டட் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றது அந்த 23 hours 24 hours முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க. சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சாரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்கார். ரெஹானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு. எங்களை லீட் பண்ணிட்டு இருக்குது திரு சிவராஜ் அவர்கள். முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்ருக்கோம், பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம். என்னன்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை. மேக்ஸிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க. இப்போது சிவராஜ் சார் வந்து பெரிய பின்னணியிலேருந்து வரல. திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை. பட் ட்ராவல் இருக்கார். ஒரு 20 years சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்காரு, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க, வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துருந்தில்லை. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுகிறதும் டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் லாபம் அப்படின்றது தாண்டி, லாபம்ன்றது என்னது, பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும், இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி
ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம். இதோட ஹைலைட் அப்படின்றத எல்லாம் திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 23 பிதா அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில். 23 hours 23 minutes அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா சுயமரம் வரும்போது ஐ திங்க் நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போது இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படமே ஒரு சாதனை. ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டைரக்டர். அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி, என் வாழ்த்துக்கள். தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதிஷ் பாலா அவர்கள் 2010 ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்னேகா மேம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார், ஒரு நடிகராக, நண்பராக. அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி, அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். தென் சாம் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்டில் அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்டில் இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு. ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டிசபிள் ஆக்டர்ஸ் வந்து வரதே இல்லை. அது என்ன இங்கே போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. அது ஹாப்பி. தேங்க்யூ சார். தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். தென் ஈவன் மாரிஸ் ராஜா, இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டடியாக இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கடின உழைப்பாளி, நல்ல டேலண்டட். ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னோன்னா, நமக்கு திரைக்கு வரப்போகுது 22 மணி நேரத்தில் என்ன பண்ணிப்பாங்கன்றத மீடியா பீப்புள் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க. குறைகளை மறப்போம், கற்றுப்பாங்க, தட்டி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன், சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பையும், அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வசனகர்த்தா திரு பாபா கென்னடி அவர்கள் பேசுவார்கள். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கதால சீக்கிரமாவே முடிச்சு. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஷூட்டிங் நிற்குது. பத்திரிகைக்கார நண்பர்களுக்காகவே நான் இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் தெய்வம். இது ஒரு சின்ன படமாக வந்திருக்கு சார். இப்போ இதுக்கு மேலே உங்களால் தான் அது பெரிய படமாக மாறும். ஏன்னா எல்லா படமும் நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவர் வந்து நான் கூட மறந்துட்டேன் எழுதுனேன். அவர் பாருங்கள் அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதே மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் அவர் சங்க தலைவருக்கு நன்றி. சுகனை பற்றி சொல்லணும்னா கடுமையான உழைப்பாளி சார். திடீர்னு வந்து சொன்னார் ஒரு நாளில் படம் எடுக்க போகிறான்னாரு. நான் கேட்டேன், படப்பயணிக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க, ஆனால் நீ ஒரே நாளில் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு எழுதி கொடுத்துட்டேன். நானும் ஒரு நாளில் தான் அந்த டைலாக் எழுதினேன். மொத்தமாகவே ஒரே மூடாக இருக்கணும், ஒரே மூடு இருக்கணுன்றதுக்காக நான் எழுதினேன். இந்த டைலாக்கு முதல் ரசிகர் வந்து அரவிந்த் ராய் சார் தான். ஊம விழிகள் மூலம் பல படங்களை பேச வைத்தவர். அவர் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பிரிவு ஏற்கனவே பார்த்துட்டு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதாவது சுகன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா டைரக்டரா வருவார். மாநகரம் படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜை யாருக்கும் தெரியாது. ஆனால் லோகேஷ் கனகராஜை தெரியாத மாநகரம் இப்போ கிடையாது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் சுகன் வந்து பெரிய டைரக்டரா வருவார். பெரிய ப்ரொடியூசர் கையில் வச்சிருக்காரு. ஏன்னா எங்களை மாதிரி முகம் தெரியாத எவ்வளோ பேர் இருக்கும் சார் எழுதுறதுக்கு. நான் இப்போ 24 வருஷமா சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக சைக்கிள் கிடையாது. அதுதான் இப்போ ஷாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எழுதுறோம், இந்த கலை தேவதைக்காக தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவ்வளோ பெரிய படங்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், இயக்குனர் அண்ட் எப்பவுமே ஒரு சின்ன படம் அப்படின்னாலுமே ஆடியோ லான்ச்சுக்கு முதல் ஆளாக வரக்கூடியவர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிதா ஒரு கடத்தல் கதை.
ஒரு கலகலப்பான கடத்தல் கதை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்திட்டார் அவர். சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுருளிராஜன். அவர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார். நம்ம ரசம் வேறு மாதிரி. அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ் தான். ஆமாம், ஃபேஸில் ஒரு 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 அசால்ட்டாக ஒரு தெனாவிட்டாக டப்புன்னு டைல் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார். அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டியிருப்பார். அதுலேருந்து உங்கள் ரசிகர் ஆகிட்டேன். இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களெல்லாம் பயங்கர ரசித்தேன். அதில் ஒரு டைலாக் மாரி சார் சொல்லுவார், அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு போகணும் பாரு. ஆமாம், சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா 23 நேரம் 23 செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொன்னதுனால அதில் பார்க்க அதுவே ஆச்சரியமாக இருக்குது. எப்போ இவ்வளோ சீன், எப்படி இவ்வளோ பில்டப்ஸு, இவ்வளோ சீன்ஸு, அதுவும் கடத்தல் கதை, ஒரு காமெடி கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம். இது ஒரு திருவிழா காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் சேசிங்க, ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு, அது ஏற்பட்ட ட்விஸ்ட்டு வேறு. ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது சரி நம்ப முடியல. அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஆமாம், இன்னொரு தயாரிப்பாளருக்கு இப்போல்லாம் 2 லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம். இயக்குனருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம். எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசருக்கு உண்மையான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயக்குனரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போலாம் தேவையில்ல செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி. இன்றைக்கி பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள். ஒரு டைலாக்கை 4 ஆங்கிளில் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிளில் அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், அதை டிசைட் பண்ணுறது தான் கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ட்ராலி, க்ரைனு, பேக்கில், ஃப்ரண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும். இப்போ உண்மையிலே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா? ஒன்று ப்ரொடியூசர், அடுத்த எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவன் எதைத்தான் அந்த எடிட்டர் செலக்ட் பண்ணுவாப்புல. இன்றைக்கி உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டர் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போல்லாம் இல்லை, சீன் நம்பர் 12 ஷார்ட் 1 4 5 8ன்னு மாற்றி போய் கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும், அதை ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கணும் போவோம். பொறுக்க அப்புறம் நான் இங்கே வைக்கலாம், இது இங்கே வைக்கலாம், இதை வச்சுட்டுனா அப்புறம் டைரக்டர் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்குனுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போல. கடைசியாக அந்த அம்மா ரகனா பின்னிட்டாங்க. அப்படியே குடும்ப குத்து விளக்கு வந்தாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்கை வந்து குத்துற விளக்காயிட்டாங்க, குத்துற விளக்காயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லது. அதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து இஸ்லாமிய பெண், இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன். நாங்கள் இது சிறப்பு இல்லை, இன்னும் மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டதை விட
கேமரா கும்பிட்டதுன்னு அதிகம். நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியான கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் நீங்கள் அந்த தொழிலை தெய்வம் நினைக்கிறீங்களா, இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நடிச்சதுங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்டது டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு பாருங்க. நாங்களும் மிரண்டோம், என்னடா இவ்வளோ ஒரு டெரர் ஆகிட்டு. நான் உண்மையிலேயே அந்த புருஷன்காரன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே, அப்படி இந்த காலத்து இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிருக்கேன். அதை இப்படி நினச்சிடாதீங்க, நாங்களாம் இப்படி தான் இருப்போம்ட்டு. அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி, டேரக்டர் அந்த ட்விஸ்ட்டு சூப்பர், அதை சொல்லிவிட்டணும். இப்போல்லாம் எல்லாம் கதை தெரியும், முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க, அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான். நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி நினச்சோம்னா அந்த டேரக்டரில் முட்டாள். எவ்வளோ ஒரு படம் பெரிய 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான், அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கதை உள்ள படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரெகானா மட்டும் இல்லை, ஒரு மாதிரி அவரெல்லாம் அங்கங்கே 2 பேரும் கவுண்டமணி சிந்தர் காம்பினேஷன் மாதிரி போயிடுச்சு. உங்கள் காம்பினேஷன் எதை சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதேஷ் பாலா. ஆமாம், அவர் வந்து நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம நடிக்கிறது, முயற்சி, இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குதுல்ல, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். அது என்னைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்திடும். சின்ன சின்னதாக போராட்டி இருந்தார். இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதேஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா பாரு பார்த்தாலும், ஆமாம், அம்மா அப்பா பாசம் உள்ளவர். ஆமாம், அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பார். விதாவும் உனக்கு அப்பா தான். ஆமாம், அதனால் இந்த விதாவை நீங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த விதாவை வந்து உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகராக ஆக்கி விட்டுரும். நடிகர்களுக்கு என்னென்னா, இப்போது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டர் அசிஸ்டண்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாளாக இருப்பாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போராட முடியலை, சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவாலுங்க, அது பெரிய ஒரு சாபம். சில நேரத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. நம்ம நினைப்போம் நடிகர் சுகமாக இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும், நான் சரி சின்ன நடிக்க முடியும். இந்த ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான், அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போனார், ஆடும்போது அவங்க சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு, ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார், தேச குற்றமாக போச்சு. ரஜினி எப்படி ஆடலாம், ரஜினி இப்போ எங்கே ஆடலாம், நீ போய் ஆடு. நான் சொல்கிறேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு நடிகை. அவர் எப்போதும் அவரோட எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதியாக அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும். அவர் சில இடங்கள்ல அவர்களும் மனிதர்களாக, சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இங்கே கூனி குருவார். ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம், இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. இது ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து அங்கே ஆடிட்டார், இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க, வெட்டி கொள்ள போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சு ஆவாங்க. இதெல்லாம் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை நம்மளுக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை ஒரு கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. சொன்னா ஆதேஷ் பாலா, நம்ம மகேந்திரன், இவரில் என்ன பெரிய நடிகர் ஆயிட்டாரா? பெரிய நடிகர் இன்னும் போராடிக்கிருக்காரு. எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், சென்டிமெண்ட்ஸ்ன்னு பிச்சு உதறுவார்.
ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போக வரவர்? ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆயுஷ் பலமும் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பாரு. ஆனால் என்ன, எங்களுக்கு போராட்டத்துக்கு இருக்கிறதே இவங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும். நிறையா அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க, பேசுறதுலாம் கட்டாயத்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தேடி போகுது சினிமா, அவங்களுக்கு தேடி போகுது. இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. நாங்கள் யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுகிறவங்களையும் அது மூலியமா வியூவர்ஸை ஏற்றுறவங்களையும் அம்மா தேடிக்கிருக்கோம். அவங்க ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்கு, படம் போடிட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளோ விஷயம் சொன்னார். என்ன சொல்கிறேன், வர ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்குது படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க. தயவுசெய்து வர ப்ரொடியூசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க. கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, பேட்டானா என்ன, கன்வென்ஷன் என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும். பிஸ்னஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா தான் அவங்க பிடிச்சி இருந்து ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். வர்ற சின்ன பிடிச்சலாம் இந்த கேபிள்ஸ் அங்கே வேறு ஐயாயிர போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏதாவது பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டேரக்டர் இவ்வளோ படிச்சுட்டு சொல்லிட்டாரு, இது சரியாக வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, எந்த ஏரியா விற்கலை, படம் வந்து போட்ட காசு வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் படம் 2 கோடி படம் பண்ணிடுறாங்க, 1 பைசா தீர்ப்பு வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதானே சார் கேப்ஷன் சார்? படம் பண்ணிட்டோம், அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் மட்டுமே அப்படி வச்சுருந்தா அசிங்கமாக போயிருவங்களுக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போகணும்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராம் சாரா, சிவராஜ் சார், அவர் 3 மணிக்கான நேரம் எல்லாம் கற்றுட்டு அவர். அவருக்கு ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க. நம்ம சுகன் சார், நீங்கள் வந்து பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க. அது உண்டே அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க. திரும்ப இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம், ஒரு சாதனை போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு 100 நாள் 150 நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க. ஏன்னா இதுவே இதை சாதனை வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான். அதனால் இந்த வெற்றி அடைஞ்சால் சாம்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாங்குற மாதிரி. ஆமாம், நான் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு 5 லட்சம் வாங்கிக்கணுங்க. மற்ற டைரக்டர்லாம் 10 லட்சம் வாங்கிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளாருங்க. அதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம். அவர் மாதிரி ஆமாம், இங்கே தான். ஆமாம், நான் சொல்ல உண்மையானே, எங்கேயும் போவோம் நடிகர்கள் உண்மை. அதனால் நடிகர்கள் தயவுசெய்து சினிமா இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க. நன்றி, வணக்கம்.